அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம NX 1926ல சாலிட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஹோல் கமாண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஹோல் கமாண்டோடைய விண்டோஸ் என்ன இருக்குது, ஸோ இதில் எத்தனை டைப் இருக்குன்னு பாருங்க. ஸோ 6 விதமான டைப் இருக்கு. இதில் மெயின் முக்காலும் இருக்குது. இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு சீரிஸ். ஸோ இதை பொறுத்து இருக்குது பொசிஷன், டைரக்ஷன், இந்த ஸ்பெசிஃபிகேஷன், செட்டிங். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ பழைய வெர்ஷனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே இதில் நம்ம ட்ரில் கூட ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரில்லை வந்து இந்த சிம்பிளுக்குள்ளே சிம்பிளிஃபை பண்ணி வச்சு, ஸோ அதனால் இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்னென்ன ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய டூல்ஸ் வந்து என்ன இருக்குது, ஸோ எப்படியெல்லாம் நம்ம கட் பண்ணியிருக்கோம்னு சொல்லக்கூடிய வியூஸ் இந்த வந்து இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் இருக்குது சிம்பிள் என்ன இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷனுமே டைரெக்டாக என்னென்ன கான்செப்ட் இருக்கோ இதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே பண்ணிருக்கோம். ஸோ இது தான் இன்றைக்கி நம்ம என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ரஃபாட்டு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 50 ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் என்ன பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துட்டோம். நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன இருக்குது இந்த ஹோல் கமாண்ட் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது, இதுக்குள்ள ஆப்ஷன் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குன்னு சொல்லி விண்டோஸே இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ண ஆப்ஷன் உடனே டைரெக்டாக இங்கே வந்துட்டு பாருங்கள். ஒவ்வொரு டைரக்ஷன், லிமிட் அண்ட் பூலியன், செட்டிங், ஒவ்வொரு கான்செப்டுமே இதுக்குள்ளே வந்துட்டு. ஸோ இதில் மெயின் இவ்வளோ தான் இருக்குது. ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம எடுத்தாலும் ஈஸியாக பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். சிம்பிள், இந்த கவுண்டர் போர்ட், கவுண்டர் செங்க், டேப்பர், த்ரெட், ஹோல் சீரிஸ், ஒவ்வொரு ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இதை நம்ம ஷார்ட் கட்னு வச்சுக்கலாம். ஷார்ட் கட் வச்சுக்கிட்டு ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸியாகவே இப்போ புரியும். ஸோ இதில் நமக்கு ஒவ்வொரு நேரமும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதிலேயே நம்ம டைரெக்டாக எடுத்துடலாம். ஸோ இனி வரக்கூடிய ஆப்ஷன்லாம் இதே மாதிரி செலெக்ஷன் இருக்கக்கூடிய மல்டிபிள் ஆப்ஷனை நம்ம இப்படி ஷார்ட்கட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்த்தோம்னா நம்ம தனித்தனியாக எடுத்திருப்போம். இந்த இடத்துல நம்ம ஷார்ட்கட் கீயை கொடுத்து நம்ம இனி பண்ண போகிறோம். ஸோ இனி வர டூல்ஸ்லையும் அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போகிறோம். இந்த சிம்பிள்னு இருக்குது. அப்போ நமக்கு சிம்பிள் ஹோல் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இது எப்படி இருக்குது, கவுண்டர் சிங். அப்போ இந்த கவுண்டர் சிங் ஒவ்வொரு ஆப்ஷனுமே இருக்குது. இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பேசிக்காக நமக்கு இங்கே என்ன தெரியணும்னா ஒரு பேஸ். ஸோ இதில் செலெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. சிங்கிள் பாயிண்ட், ஃபியூச்சர் பாயிண்ட், இன்ஃபெரர் பாயிண்ட் இருக்குது. அப்போ சிங்கிள் பாயிண்ட் எதை மென்ஷன் பண்ணால் நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணுறது ஆப்ஷன் தான். அடுத்தது ஃபியூச்சர் பாயிண்ட். ஃபியூச்சர் பாயிண்ட்னா எல்லா பாயிண்ட் செலக்ட் பண்ணால் அதே மாதிரி இன்ஃபெரர் இதே மாதிரி தான். இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். இந்த இடத்த இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். இது ஒரு மெட்டல் நம்ம செட் பண்ணிட்டு இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து வேணும். ஏன்னா நமக்கு ஒரு ஹோல் வேணும்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ எந்த இடத்துல நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல டைரெக்டாக என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கெட்ச் எடுத்து இந்த இடத்துல நம்ம இந்த பிளேனை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ டாப் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ ஓகே கொடுத்த உடனே ஓரியன்டேஷன் ஆயிரும். ஸோ ஓரியன்டேஷன் ஆன உடனே நமக்கு தெரியும். ஸோ ஏதாவது ஒரு கார்னரை வந்து 0 பாயிண்ட் ஆர்ஜின் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு இப்போ என்ன இந்த இடத்துல ஹோல் வரணும்னா இங்கேருந்து டைரெக்டாக நமக்கு எக்ஸ் டைரக்ஷனுக்கு ஒய்ல வந்து பேரலாக ஒரு லைன் மார்க் பண்ணணும். நம்ம மேனுவல் ஹோல் போடுறதா இருக்கும். அதே மாதிரி ஒய்ல மார்க் பண்ணி எக்ஸுக்கு பேரலாக ஒரு லைன் மார்க். ஸோ ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி தான் நம்ம வந்து ஹோல் மேனுவலாக நம்ம ட்ரில்லாம் போடுவோம். ஸோ இதே கான்செப்ட் தான் இதுலையும் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். இப்போ தான் நமக்கு இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி இதை வச்சு என்னெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம 2D செக்ஷன்லேயே நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இந்த பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்து பாருங்க, இந்த ஆர்ஜினை பேஸ் பண்ணி வந்து இதே மாதிரி. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மார்க் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க, ஃபினிஷ் கொடுத்து அப்படியே வச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வந்து மார்க்கிங் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் மார்க்கிங் ஆயிட்டோம்னா இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல அவுட்டர்ல வெளியே மார்க்கிங் கொடுத்துருங்க. ஸோ அன்டிக் ஆயிடும். இப்போ நமக்கு ஹோல் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு டைரக்டா இந்த பாயிண்ட் இருக்கு, சிங்கிள் பாயிண்ட் நீங்க செலக்ட் பண்ண. இப்போ ஃபியூச்சர் பாயிண்ட் வைங்க. ஃபியூச்சர் பாயிண்ட் வச்ச உடனே நீங்க வந்து ஒவ்வொரு கான்செப்டா ஒன்னொன்னா வரும். ஸோ இதே மாதிரி இன்ஃபெரர் பாயிண்ட். இப்போ இன்ஃபெரர் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம பார்ப்போமா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து தனித்தனியாக தான் மார்க்கிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃபெரர் நீங்கள் ஒரு பார்க்கணும்னா இது எங்கே யூஸ் ஆகும், இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம மேனுவலாக மார்க்கிங் பண்ணிக்கிட்டு எந்த பாயிண்ட்ல நமக்கு சிம்பிள் பாயிண்ட் வேணும், இதே மாதிரி இந்த பாயிண்ட் வேணும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம மார்க்கிங் பண்ணியிருப்போமா, ஸோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம அப்ளை கொடுத்தோம்னா ஸோ அதே மாதிரி வந்துடும், ஈஸியாக வந்துடும். இந்த ஹோல் கமாண்ட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு மேனுவலாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டா ஹோல் பாயிண்ட். ஸோ இதே மாதிரி வந்துட்டு மேனுவலாக. ஆனால் இதே கான்செப்ட் வந்து நமக்கு வந்து ஸ்கெட்சில் நம்ம ட்ரா பண்ணிப்போம். இதே ஸ்கெட்ச் நம்ம ட்ரா பண்ணாமல் நம்ம பண்ண முடியுமா பார்த்தா பண்ணலாம். எப்படின்னு இருக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸ்ட்ரூட் ரிவால்குள்ளேயே இன்னர் ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் இந்த ஹோல்லையும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் அது எங்கே இருக்குது. இப்போ நம்ம த்ரெட்டில் இருக்குது. நம்ம சிம்பிள் வச்சிடலாம். இந்த இடத்துல வச்சுட்டு ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் பொசிஷன், இந்த பொசிஷன் தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் வந்து செகண்டரியாக பார்க்கலாம்.
ஏன்னா இந்த பொசிஷன் தான் நமக்கு எந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்றோம் மார்க்கிங் பண்ணக்கூடிய கான்செப்டே இதுதான். இந்த பொசிஷன் இருக்கு. இந்த ஸ்பெசிஃபை த பாயிண்ட், எந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ண போறோம் காட்டுறதுக்காக ஆப்ஷன் தான். இங்க தான் ஸ்கெட்ச் செக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஸ்கெட்ச் வேற எதுவுமே வராது, பாயிண்ட் மட்டும் தான் மார்க்கிங் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்கெட்சை நீங்க செலக்ட் பண்ணி கூட உள்ள போகண்டா, நீங்க டைரக்டா செலக்ட் பண்ணாலே இந்த 2D செக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த ஃபேஸ் அடிப்படையில் வச்சு நீங்க வந்து பாயிண்ட் நீங்க எப்படியே கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க பாயிண்ட் கொடுத்துட்டு நீங்க அப்படியே ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ டோட்டலா வந்து செலக்ட் ஆகும் பாத்தீங்களா. ஸோ இந்த பாயிண்ட் அதனால தான் நம்ம இங்க சிங்கிள் பாயிண்ட் நமக்கு எது மார்க் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் அடிப்படையில் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். நம்ம சிங்கிளா நமக்கு செலக்ட் பண்ணணும். ஃபியூச்சர் செட் பண்ணலாம், இதே மாதிரி இன்ஃபெரர் நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் பொசிஷன். சரி, இதை நீங்க டைரக்டா நீங்க செலக்ட் பண்ணலாம், இந்த ஸ்கெட்சுக்கு உள்ளே நீங்க கொடுத்து கூட நீங்க பண்ணலாம். இப்போ இதே ஸ்கெட்ச், இதே மாதிரி இந்த ஸ்கெட்சை நான் செலக்ட் பண்றேன். ஸோ இதே நீங்க வந்து அந்த ஸ்கெட்சுக்குள்ளே நீங்க போறதோடய இப்படியே நீங்க ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கான்செப்டாகவும் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் பொசிஷன் இருக்கக்கூடிய கான்செப்ட். இன்னர் ஸ்கெட்சுக்குள்ளேயே நீங்க ட்ரா பண்ணலாம். இங்க தனியாட்டு ஒரு ஸ்கெட்சை நீங்க வந்து வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோ தான் இந்த பொசிஷன்ல. ஸோ இதுக்குள்ள பாருங்க, இந்த ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் ஆன் டு டார்கெட்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ள நீங்க வந்து அந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் ஒரு பொசிஷன் இருக்கு. ஸோ மேல பிளேன், அதாவது இது நம்ம வந்து ஒரு ஃபேஸை அடிப்படையா நம்ம செலக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ஃபேஸ் நம்ம எங்க பாயிண்ட் மார்க் பண்ணுமோ அதுல இருந்து 0 செட் பண்ணி எடுக்கும். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு டேட்டம் பிளேன், இதுக்கு மேல டாப்பா இருக்கும் ஏதோ ஒரு சர்ஃபேஸ். எந்த ஒரு பிளேன் அடிப்படையில இருந்து செலக்ட் பண்ணணும், அந்த பிளேன்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த டாப் வந்து இருக்குது அது வரைக்குமா, அந்த டிக்கை நீங்க வந்து செலக்ட் பண்ணாம இருந்தா பிளேன் அடிப்படையில வரும். நீங்க செலக்ட் பண்ணிருந்தேன்னா அந்த மேல நீங்க என்ன டாப் வரைஞ்சிருந்தாலுமே கீழே இருக்க பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ நம்ம எப்படி நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஹோலை கிரியேட் பண்றேன். இந்த சிம்பிள் நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் இருக்குது, இதை தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னால நம்ம டேட்டம் பிளேனை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து ஒரு 35 ஆப்ஷனுக்கு மேல இருக்குது, நான் வந்து கொஞ்சம் குறைக்கலாம், 20 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துறேன். இப்போ நீங்க கரெக்டா ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிளேனுக்கு இந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த ஃபேஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போறது இந்த டேட்டம் பிளேனை செலக்ட் பண்ணி நம்ம எப்படி பாயிண்ட் வச்சு நம்ம ஹோல் கொடுக்க போறோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் வைக்கலாம். ஸோ சிம்பிள் வச்சுக்கிட்டு இந்த பொசிஷன்ல டைரக்டா இந்த பிளேன் செலக்டா செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓரியன்டேஷன் ஆயிட்டு, ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட் நான் செலக்ட் பண்றேன். ஸோ இப்படி நான் 3 பாயிண்ட் நான் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்தோடனே நீங்க பாருங்க, இங்க இடத்துல டிக் ஆகல. இப்போ டிக் ஆகலைன்னா எங்க இருந்து எடுக்கும் பாருங்க, டேட்டம் பிளேன்ல இருந்து அந்த டிப்பு எங்க வர போகுதோ ஸோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணும். ஸோ இவ்வளவுதான். அதே இதை நான் வந்து இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணேன், டைரக்டா இந்த ஃபேஸ் நம்ம மேனுவலா எப்படி நம்ம செலக்ட் பண்ணுமோ அதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த பாயிண்ட் அண்ட் டார்கெட் விஷயம். ஸோ இவ்வளவுதான். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம இந்த பொசிஷன் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இன்னி நம்ம இங்கே பார்க்க போகிறது தான் ஃபார்ம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு டூல்ஸ் எடுத்தாலுமே இந்த இதுக்குள்ள இந்த பொசிஷன் எதுவுமே மாறாது. ஸோ இது எல்லாமே காமனாக வந்துட்டு இருக்கு பாருங்க. இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் எல்லாத்துக்குமே காமனாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது நம்ம கடைசி என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். பொசிஷன் அப்படியே இருக்கட்டும். இந்த பொசிஷனை நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். இந்த ஃபேஸை நான் அப்படியே செலக்ட் பண்ணுறேன், நான் வச்சிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் இங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே ஃபினிஷிங் கொடுத்துறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்த உடனே இந்த இடத்துல பாயிண்ட் கரெக்டாக இங்கே வந்து மார்க்கிங் வந்துட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி சிம்பிள் வந்துட்டு. ஸோ சிம்பிள் என்னன்னா இந்த ஹோல் சைஸ் இருக்கு. அப்போ இந்த ஹோல் சைஸ் ஹோல் டயாமீட்டர். இப்போ நமக்கு ஹோல் டயாமீட்டர் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த ஹோல் டயாமீட்டர் 15 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம 20 நம்ம கூட கொடுத்துக்கலாம், சேஞ்ச் ஆயிரும். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஹோல் சைஸ்னு இருக்கு. இதுல கஸ்டம்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்குள்ளேயும் கூட 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஹோல் சைஸ்ல ட்ரில், நீங்க பழைய வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரில் தனியா வந்திருக்கும். இப்போ இந்த சிம்பிள்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரில் சைஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரூ கிளியரன், இது வந்து GD&T டாலரன்ஸ் பேஸ் பண்ணி வரும். கஸ்டம் இதை நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த கஸ்டம் மேனுவல்னா நம்ம மேனுவலா நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் ஆப்ஷன். ஸோ இதே இதுல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னன்னா இந்த சேம்பர், இந்த ஸ்டார்ட் சேம்பர், எண்ட் சேம்பர். இப்போ நீங்க ஸ்டார்ட் சேம்பர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஆஃப்செட் சேம்பர்னு கேக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்க டைரக்டா 2 கொடுத்து இந்த இடத்துல ஆங்கிள் 45, இந்த நமக்கு தெரியும். இந்த ஹோல் கொடுத்தோம்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு சேம்பர் வேணும். ஸோ அதே மாதிரி தான் இதே மாதிரி எண்ட் சேம்பர் நீங்க இங்க பாயிண்ட் செலக்ட் பண்ணும். இதுவும் அது எண்ட் சேம்பர். ஸோ இதுலையும் கொடுத்த ஆங்கிள் 45 இருக்குது. நீங்க இந்த இடத்துல ஷோ ரிசல்ட் கொடுங்க. ஸோ இந்த ஹோலை பாருங்க, எல்லா பொசிஷனும் கரெக்டா இதே மாதிரி வந்து இந்த பொசிஷன் இருக்குதா. ஸோ இந்த அந்த ஆப்ஷன். அப்போ இதுக்கு ஹோல் அதுல வந்து நமக்கு சேம்பர் எந்த மாதிரி சேம்பர் கொடுக்கணும், சேம்பர் இல்ல நீங்க சேம்பர் கொடுக்கன்றனா இதே சேம்பரை நீங்க அதில் எடுத்துடலாம்.
ஸோ இவ்வளோ தான் ஆஃப்செட் எண்ட் சேம்பர். ஸோ இது வந்து எல்லாத்துமே காமனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ட்ரில். இப்போ இந்த ட்ரில் செலக்ட் பண்ணுறோம். ஸோ ட்ரில் செலக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்க ஸ்டாண்டர்டுன்னு இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் என்ன? ISO ஸ்டாண்டர்ட், ANSI அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ISO எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ இதை பண்ணி செலக்ட் பண்ணது. இப்போ நம்ம ISO கொடுத்து இதோட சைஸ் என்ன இந்த இருக்கு, இந்த சைஸ் ஒவ்வொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சைஸ் கான்செப்ட் என்னன்னு சொல்லி நமக்கு மேனுவலாக இருக்குது. எந்த கான்செப்ட்ல இருந்து தேவை இருக்குது. ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் ஹோல் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஹோல் நமக்கு வந்துடும். ஸோ இவ்வளவு தான். ஸோ 15 செலக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஃபிட், இந்த கஸ்டம்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் எந்த மாதிரி பொசிஷன் வேணும், இல்லைனா கஸ்டம்ஸ் எந்த மாதிரி கான்செப்ட் நமக்கு ஹோல் டயமீட்டர் இருக்குது. ஸோ இதே ஹோல் டயமீட்டர் நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அங்கே தான். ஸோ அதே கான்செப்ட் தான் வரும். 18 இருக்குது. அதே மாதிரி கஸ்டம்ஸ் இருக்குது. எக்ஸ்டெண்ட் கொடுத்தோம்னா ஸோ இங்க எதே தான் வருதோ அதே ஃபிட் தான் இங்க செட் பண்ணோம். ஸோ கஸ்டம் வேல்யூ நீங்க செட் பண்ணணும், இதே செட் பண்ணணும். அதே மாதிரி சாம்பர், நீங்க எந்த மாதிரி சாம்பர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே சாம்பர் நீங்க கிரியேட் பண்ணாலும், இல்லைனா வேண்டாம். ஸோ ஆனால் கண்டிப்பா சாம்பர் வேணும். ஸோ இதுதான் ட்ரில் ஆப்ஷன். ஸோ இந்த ட்ரில்குள்ளே என்ன ஆப்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல ஸ்க்ரூ கிளியரன்ஸ்னு இருக்கு. ஸோ ஸ்க்ரூ கிளியரன்ஸும் அதே மாதிரி தான். ISO ஸ்டாண்டர்ட் இதில் பாருங்க மெட்ரிக்ஸ், இன்ச்சஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு நமக்கு எந்த ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ ஸ்க்ரூ டைப், ஜென்ரல் ஸ்க்ரூ டைப் இருக்கு. ஸோ ஸ்க்ரூ என்ன இருக்குது, M20. ஸோ M20 கொடுத்தோம்னா அதுக்குடைய ஃபிட் கிளியரன்ஸ் எல்லாமே வரும். ஸோ க்ளோஸ், நார்மல், லூஸ், கஸ்டம்ஸ் எந்த மாதிரி ஒரு ஃபிட் வேணும். ஸோ அதெல்லாம் GDNT பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ சாம்பர். ஸோ இவ்வளவு தான் இந்த கான்செப்ட் இருக்குது. அப்போ ஹோல், அப்போ சிம்பிள் கான்செப்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. நல்ல முக்கியமாக பார்த்தீங்க சிம்பிள்ல தான் ட்ரில் ஆப்ஷனே உள்ள இருக்கு. சரி, இது ஃபார்ம், எந்த மாதிரி ஃபார்ம்ல வேணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பொசிஷன். அடுத்தது டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் நமக்கு கண்டிப்பாக தெரியணும் இல்லையா? அப்போ இது நார்மல் டு ஃபேஸ். இப்போ நமக்கு எந்த ஃபேஸ், இப்போ நமக்கு வந்து ஃபேஸ் அடிப்படையில் செலக்ட். காரணம் இந்த ஃபேஸ் ஏன் செலக்ட் ஆகும்னா இங்க ஹோல் டைரக்ஷன் எந்த மாதிரி நீங்க ஃபேஸ் அடிப்படையில் டைரக்ஷன் செலக்ட் பண்றீங்களா, இல்லைன்னா அலாங் வெக்டார். ஸோ அலாங் வெக்டார் சொல்லும்போது இந்த இடத்துல உங்களுக்கு டைரக்டாவே வெக்டார் பேஸ் பண்ணி தான் செலக்ட் ஆகும். இதே நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்படி நமக்கு வந்து எந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த இடத்துல டைரக்டா நமக்கு ஃபிளிப் கூட பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. எந்த ஹோல் எந்த பொசிஷன்ல வேணும்னு இருக்கு செலக்ட் பண்ணுது. இன்ஃபெரர் கொடுத்துட்டு இந்த ஹோலை பாருங்க. இப்போ நான் இந்த டைரக்ஷன் செலக்ட் பண்றேன். எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன் நீங்க கொடுத்து. ஸோ இப்போ நம்ம டைரக்ஷன் அடிப்படையில் செலக்ட் பண்ணோம். இந்த இடத்துல டைரக்ஷன் வேணாம், நார்மல் வச்சே நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டாலே போதுமானது. ஸோ அதே மாதிரி லிமிட், இதுதான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த லிமிட்டை பொறுத்த வரைக்குமே இந்த டெப்த் லிமிட் இருக்கு. இது நம்ம எக்ஸ்ட்ரூட்லேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த இதில் வந்து வேல்யூ இருக்கு. இது வந்து நமக்கு வேல்யூ கொடுத்தா இதை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸோ அன்டில் செலக்ட், எந்த ஃபேஸ் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு காட்டுது. ஸோ இந்த ஃபேஸ் வரைக்கும் நான் இந்த ஃபேஸை இங்க வரைக்கும் செலக்ட் பண்றேன். நீங்க அப்படி செலக்ட் பண்ணா நமக்கு மேனுவல் நமக்கு எப்படி எக்ஸ்ட்ரூட்ல பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அன்டில் நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது எங்க நெக்ஸ்ட் பொசிஷன்ல எங்க வருது, எந்த ஃபேஸோ அதே மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஸோ த்ரோ பாடி. ஸோ பாடி ஃபுல்லாவே இதை மாதிரி ஷேப்ல இருக்குதோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஒட்டுமொத்தமா செலக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஷேப்ல நம்ம எப்படி செலக்ட் பண்ணுமோ அதே மாதிரி கான்செப்ட் தான். நம்ம வேல்யூ கொடுக்கறதே பெட்டர். ஸோ வேல்யூ கொடுத்தோம்னா இந்த இடத்த பாருங்க. இப்போ அன்டில் ஒவ்வொன்றுக்குமே இருக்குது. அதாவது இதுக்கு வந்து வேல்யூ கொடுக்க வேண்டிய ஃபேஸ் மட்டும் கொடுத்தா போதும். மாதிரி நெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி த்ரோ, இதுக்கு எந்த சேஞ்ச் கிடையாது. ஆனா வேல்யூன்னு ஒரு பொசிஷன் ஒரு மட்டும் தான். ஹோல் டெப்த் எவ்வளவு வேணும். ஸோ இங்க வந்து ஹோல் டெப்த் இருக்கு. 32 mm வந்து ஹோல் டெப்த் இருக்குது. ஸோ அதே மாதிரி டெப்த் இருக்குது. அதாவது ஷோல்டர் எதை பேஸ் பண்ணி இருக்கு, இந்த டிப்பை பேஸ் பண்ணி இருக்குதா, இல்ல டிப்புக்கு மேல கூடிய ஷோல்டர் பேஸ் பண்ணி இருக்குதா செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அப்போ ஏன்னா நமக்கு டைமென்ஷன் 2 விதமான ஆப்ஷன்லயும் நம்ம லென்த் கொடுக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம கொடுக்கலாம். இப்போ இங்க தான் இப்போ நமக்கு டிப்பு நீங்க செலக்ட் பண்ணணும். இப்போ 32 வந்து எனக்கு டிப்பு வரைக்கும் இருக்கிறது தான் 32 செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஷோல்டர்னா அதோட கொஞ்சம் பெருசாகும். இப்போ டிப் ஆங்கிள், நமக்கு டிப் ஆங்கிள் நமக்கு ஸ்டாண்டர்டாவே இருக்கும். 118 தான் இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து எவ்வளவு வேணுமோ எதை நீங்க செட் பண்றீங்களோ அதே மாதிரி கொடுக்கலாம். நமக்கு ஸ்டாண்டர்டை வைக்கிறது தான் பெட்டர். இப்போ எந்த ஒரு டிப் இருந்தாலுமே 180 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவு தான் லிமிட் கான்செப்டாக இருக்குது. அதே மாதிரி பூலியனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மெட்டல் ரிமூவ் ஆகும். 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். நன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது சப்ட்ராக்ட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் எப்பவுமே இருக்கும். நம்ம சப்ட்ராக்ட் தான் மெயினாக இருக்கணும். சப்ட்ராக்ட் கொடுத்தோன்னே இந்த பாடியில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல கான்செப்ட் வரும். ஸோ எக்ஸ்டெண்ட் ஸ்டார்ட்னு இருக்கு. ஸோ இது வந்து டாலரன்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட். ஸோ இந்த வந்து எந்த வேல்யூ நமக்கு ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இது நம்ம எந்த இதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படியே கொடுத்துடலாம். அது மாதிரி ப்ரிவியூ ரிசல்ட், இது நமக்கு எப்பவுமே தெரிஞ்சது போல தான். இங்கே கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தோம்னா இந்த இடத்துல டைரக்டாவே சாம்பரோடைய வந்துட்டு. ஸோ இதுதான் சிம்பிள்.
இந்த இடத்துல ட்ரில் வச்சு நம்ம கொடுத்தா கூட இதே மாதிரி இந்த பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல கரெக்டாக இந்த பாயிண்ட்டை வந்து இங்கே மார்க் பண்ணலாம். இதே மாதிரி இந்த இடத்துல ட்ரிம் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ ஓகே கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி ட்ரில்ல வந்து கான்செப்ட் வரணும்னா அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சப்ராக் இருக்குது. ஸோ எந்த மாதிரி ஒரு ட்ரில் கான்செப்ட் வேணும்னா இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான் ட்ரில்லை பற்றி ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இதே ஸ்டாண்டர்டில் இந்த ஃபேஸ்லையும் கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். இதே கொடுத்துட்டு இதே மாதிரி இந்த ஸ்க்ரூ கிளியரன்ஸ் இதே மாதிரி நீங்கள் இங்கேயும் செலக்ட் பண்ணலாம். இனி அடுத்து பார்க்க போகிறது இந்த கவுண்டர் போர்ட். ஸோ இந்த கவுண்டர்லையும் இதே மாதிரி தான். இந்த பொசிஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதே பொசிஷன் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டைரக்ஷன் இதே சேம் கான்செப்ட். இங்கே அதே மாதிரி பூலியன் ஆப்ரேஷன். ஸோ இதே தான் வரும். செட் பண்ணும். செட்டிங்ஸு அதே கான்செப்ட் தான். ஸோ இதுலலாம் எந்த சேஞ்சும் வராது. ஆனால் இந்த லிமிட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இது வரும்போது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் சைஸுக்குள்ளேயும் இந்த கவுண்டர் போர்ட்லையும் 2 ஆப்ஷன் இருக்கு. கஸ்டம் வேல்யூ அதே மாதிரி ஸ்க்ரூ கிளியரன்ஸ் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் தான். இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து டைரெக்டாக ஸ்க்ரூ கிளியரன்ஸும் அதே ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்க்ரூ ஸ்டாண்டர்ட், ஸ்க்ரூ டைப்பு, ஸ்க்ரூ சைஸ் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம், நமக்கு என்ன மாதிரி ஃபிட் வேணும், இல்லைனா கஸ்டம் ஃபிட்டு. கஸ்டம் ஃபிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ளோஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன மாதிரி வரும், நார்மல் என்ன கான்செப்ட், லூஸ்க்கு என்ன கான்செப்ட் சொல்லி வரும். நம்ம கஸ்டம்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணலாம். அப்போ ஹோல் டயமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ இந்த கவுண்டர் இந்த கவுண்டர் போர். ஸோ இந்த கவுண்டர் போருடைய டைரெக்டாக இந்த டயமீட்டர் என்ன கான்செப்ட் இருக்குது, ஹோல் டயமீட்டர் என்ன, இந்த மாதிரி போர் டயமீட்டர் ஆப்ஷன் இருக்குது. லிமிட் என்னெல்லாம் லிமிட் செலக்ட் பண்ணுவோம். இந்த டெப்த்தும் அதே மாதிரி என்ன விதமான ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் இப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு மாடலை நான் செலக்ட் பண்ணி நான் காட்டுறேன். இந்த பாயிண்ட் அப்படியே மார்க்கிங் பண்ணிட்டேன். ஃபினிஷ். ஸோ ஃபினிஷ் கொடுத்த உடனே இந்த பாயிண்ட் இருந்துட்டு இந்த இடத்துல அதே பொசிஷன் இங்கே வந்துட்டு. ஸோ இந்த டைரக்ஷன் பாருங்கள், இதில் என்ன மாதிரி ஒரு கஸ்டம் வேல்யூ கொடுக்கும். ஸோ ஹோல் டயமீட்டர் நீங்கள் வந்து இந்த இடத்துல 13 கொடுக்குறீங்க. ஸோ சேஞ்ச் ஆகும். ஸோ கவுண்டர் போர்ட் இந்த இடத்துல 20. ஸோ 20 கொடுத்தா இது மாதிரி மேலே இருக்கக்கூடிய கவுண்டர் போர்ட் வேல்யூவாக இருக்கும். டெப்த்து 10, நான் வந்து 12 கொடுக்குறேன். ஸோ நம்ம கவுண்டர் போர்டுடைய டெப்த் எவ்வளோ வேணும், இல்லை இந்த இடத்துல நீங்கள் வந்து இதே பொசிஷன்ல இருக்குதா செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த கவுண்டர் போர்ட் சாம்பர் இருக்குது. ஸோ இதுலேயும் கூட நீங்கள் வந்து முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் சாம்பர் இங்கேயும் சாம்பர் கொடுக்குறீங்களா, எண்ட்லையும் சாம்பர் நெக் சாம்பர் வேண்டாம்னா இந்த இடத்துல வேறும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நெக் சாம்பர் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே செலக்ட் ஆயிரும். ஸோ அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அப்ளை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே பாருங்க, இந்த மாதிரி கவுண்டர் போரும் வந்துட்டு. ஸோ இதே மாதிரி தான் சிம்பிள். அதே கான்செப்ட் தான். நமக்கு வந்து டைரெக்டாக கஸ்டம் வேல்யூ அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் இதே மாதிரி இங்கே மார்க்கிங் பண்ணுறேன். அதே மாதிரி க்ளோஸ். ஸோ க்ளோஸ் கொடுத்த உடனே இதே மாதிரி நமக்கு மேனுவல் நம்ம எப்படி இங்கே கஸ்டம் கொடுத்தோமோ அதே மாதிரி கான்செப்ட் தான். இந்த ஹோல் டயமீட்டர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் ஹோல் டயமீட்டர் நான் வந்து 14 கொடுத்தா மெயின் ஹோல் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ கவுண்டர் போர்ட் 20 கொடுத்து அதே மாதிரி டயமீட்டர். ஸோ லிமிட் வேல்யூ எந்த மாதிரி லிமிட் கொடுக்கணும். ஸோ அந்த டெப்த்து நான் வந்து 20 கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி வரதை நம்மளால பார்க்க முடியும். இது அதே மாதிரி தான். நெக் வேல்யூ வேணுமா, கான்செப்ட் கஸ்டம் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கிட்டு நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ அப்ளை. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸோ இவ்வளவு இது வரைக்கும் நம்ம இந்த இதை பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபார்மில் இது என்ன பொசிஷன் இருந்து அடுத்தது இந்த கவுண்டர் சங்குன்னு இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி நம்ம அடுத்தது இது எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல கரெக்டாக இந்த பாயிண்ட் அப்படியே நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஃபினிஷ் கொடுக்குறோம். ஃபினிஷ் கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல டைரெக்டாக ப்ரிவியூ வந்துட்டு இந்த ஃபார்ம் ஒரு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த பொசிஷன் எந்த சேலஞ்ச் கிடையாது. டைரக்ஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பூலியன் செட்டிங்ஸ் எந்த ஆப்ஷனுமே இருக்காது. இதே மாதிரி இந்த லிமிட்லேயும் அதே மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். எந்த சேஞ்சுமே இருக்காது. ஹோல் டெப்த்து எவ்வளோ வேணும். ஸோ இந்த லிமிட் இங்கேயும் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். இந்த ஹோல் லிமிட் இந்த ஷோல்டரில் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் டிப் வரைக்கும் செலக்ட் பண்ணுறீங்களான்னு ஆப்ஷன் இருக்கும். டிப் ஆங்கிள் ஓகே. இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்ளை ரிலீஃப்னு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஹோல் டயமீட்டர் இந்த வந்து மெயின் ஹோல் டயமீட்டர் தான் 20. ஸோ கவுண்டர் சிங் சொல்லிக்கிட்டு இருக்கிற டயமீட்டர் வந்து 25 இருக்குது. ஸோ ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்குது. ஸோ இந்த இதுக்கு வந்து ஆங்கிள் வந்து செட் பண்ணிட்டு இந்த ஹோல் டயமீட்டர் இருக்குது. நான் 80 கொடுக்குறேன். 80. ஸோ அந்த கவுண்டர் சிங் வந்து இவ்வளோ இருக்குது. 25 டயமீட்டருக்கு கொடுக்குது. நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ அப்ளை ரிலீஃப். ஸோ ரிலீஃப் சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வரதை உங்களால் பார்க்க முடியும். ஒரு டெப்த் மாதிரி வரும். ஸோ அந்த டெப்த்து நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரிலீஃப் வேண்டாம்னா வேண்டாம். ஸோ ரிலீஃப் கொடுத்து நீங்கள் இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எந்த மாதிரி போட்ட பொசிஷன் நமக்கு ஹோல் வேணுமோ ஸோ அந்த மாதிரி ஹோல் இருக்குது. நமக்கு 50 இருக்குது. நமக்கு வந்து குறைக்கலாம். ஸோ இதே கான்செப்ட் அப்படியே இருக்கலாம். இல்லை அப்ளை ரிலீஃப் கொடுக்கலாம். இல்லை சாம்பர். ஸோ சாம்பர் கூட எடுத்தால் கூட இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஸோ ரெண்டையும் கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தோம்னா. ஸோ இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், அப்ளை ரிலீஃப் கூட வேண்டாம்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ இது கவுண்டர் சிங் போர்ட்.
ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு டை நமக்கு வந்து ஹோல் போடணும், ஸோ இதெல்லாம் செட் பண்ணதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்தது டேப்பர். இந்த டேப்பர் இதே மாதிரி தான். ஸோ டேப்பர்லயும் என்ன மாதிரி பொசிஷன் இருக்கு, இந்த டெப்த் அதே இதுக்கு இந்த ஹோல் டெப்த் நமக்கு என்ன மாதிரி வரணும். ஸோ இந்த டேப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நமக்கு அதில் ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. நமக்கு எந்த மாதிரி ஒரு டேப்பர் ட்ரில் நமக்கு மாதிரி வேணும் செலக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து ஹோல் டயமீட்டர் இருக்கு. மேல இருக்க டயமீட்டர் நீங்க இப்படியும் நீங்க வந்து ட்ராக் பண்ணி கூட நீங்க எடுத்து. ஸோ டேப்பர் ஆங்கிள் இருக்குது. நீங்க ஆங்கிள் வந்து நமக்கு என்ன மாதிரி செட் பண்ணணும். ஸோ 12 கொடுத்தா அதே மாதிரி ஆங்கிள் எந்த மாதிரி பொசிஷன் வந்து செட் ஆயிரும். ஸோ இங்க டெப்த் இருக்குது. நீங்க டெப்த் வந்து நான் வந்து ஒரு 40 கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு இது வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டு இந்த இடத்துல ஹோல் டயமீட்டர் 24 இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்க டெப்த் கொடுத்து நீங்க அப்ளை கொடுத்துருங்க. ஸோ நமக்கு டேப்பரா நீங்க வந்து ஹோல் செலக்ட் பண்ணணும் இருந்துன்னா நீங்க இதே மாதிரி ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஈஸியா நீங்க எந்த மாதிரி டேப்பர் பொசிஷன் வரும் அங்க வரலாம். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியம் த்ரெட். ஸோ இந்த த்ரெட் ஹோல் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ். இந்த த்ரெட் ஹோல் வச்ச உடனே பாருங்க. ஸோ இங்க வந்து ஃபார்ம்ல நிறைய ஆப்ஷன் வந்துட்டு பொசிஷன் எல் இருக்காது, சேஞ்ச் இந்த டைரக்ஷன் இருக்காது, லிமிட்லயும் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் மற்ற ஆப்ஷன்லாம் கரெக்டா தான் இருக்கும். இந்த ஃபார்மும் லிமிட் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நம்ம வந்து முக்கியமா கவனிக்கணும். எந்த கான்செப்டை நீங்க செலக்ட் பண்றதா இருந்தாலும் ஸோ இதை தான் ரொம்ப கவனிக்கணும். இந்த ஃபார்ம்ல இருந்து த்ரெட்ல ஆப்ஷன் இருக்கு. மெட்ரிக்ல வந்து என்ன விதமான ஆப்ஷன் வேணுமோ ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் சைஸ். அப்போ இந்த சைஸ் M8 இருக்கு. நான் இந்த M20 நான் கொடுக்குறேன். இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்றேன். கொடுத்துட்டு நம்ம எந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்றோமோ அங்க வந்து இது வந்து செலக்ட் ஆயிடும். இந்த இடத்துல இந்த ஃபேஸை நான் இங்க வரைக்கும் நான் எடுத்து இந்த பாயிண்ட்டை நான் இங்க வந்து ரஃபா நான் ட்ராக் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டு நீங்க அப்படியே வச்சுங்க. ஸோ இந்த ரேடியல் எங்கேஜ் ஸோ எந்த மாதிரி இருக்குது, ஸோ த்ரெட் டெப்த் வந்து என்ன மாதிரி சைஸ் வேணும், டயமீட்டர் ஸோ எந்த மாதிரி பொசிஷன்ல வேணும் இங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த போத் எண்ட் வந்து செலக்ட் பண்ணோம். நீங்க இதை செலக்ட் பண்ணனா போத் எண்ட் ஆஃப் த த்ரோ ஹோல் இருக்குது. அடுத்தது ரைட் ஹேண்ட். நமக்கு த்ரெட் ஆப்ஷன் ரைட் ஹேண்ட் வேணுமா லெஃப்ட் ஹேண்ட் வேணுமா, ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணலாம். ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா. ஸோ இது வந்து அவங்களோட அதே மாதிரி ரிலீஃப் இது அதே மாதிரி தான். இங்க வந்து இதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ணலாம். அப்புறம் ரிலீஃப் நீங்க செலக்ட் பண்றீங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் இருக்கு. இதே நீங்க கஸ்டம் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டம் நீங்க செட் பண்ணலாம். ஆனால் கஸ்டம் ஆப்ஷன் கொடுக்கப்படவில்லை. அப்ளை ரிலீஃப். ஸோ இதுல வந்து என்ன மாதிரி இருக்குது, ரிலீஃப் சாம்பர். இந்த சாம்பர் கொடுத்தா கூட நீங்க ஈஸியா சாம்பர் கொடுத்துடலாம். ஸோ அப்ளை கொடுங்க. ஸோ அதே மாதிரி வந்துடும். ஸோ த்ரெட் ஹோல் என்ன மாதிரி கான்செப்ட் இருக்கு சொல்லி இருக்குது. ஆனால் நமக்கு வந்து மேனுவலாவே நம்ம ட்ரா பண்ணிடலாம். த்ரெட் ஹோல் அதை செலக்ட் பண்ணி இதே வச்சுக்கிட்டு நீங்க அப்ளை சாம்பர் எந்த இதுவுமே நம்ம கொடுக்க வேண்டாம். எண்ட் சாம்பர் வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டாம். அப்படியே நம்ம இதை வச்சிடலாம். அதே மாதிரி இங்கேயும் டெப்த் பொசிஷன் இருக்கு. இந்த இருக்கு the relate hold depth to the thread depth னு இருக்கு. ஸோ எந்த டெப்த் என்ன கான்செப்ட் இருக்கு, ஸோ பிச் வந்து என்ன மல்டிபிள் என்ன பிச் வேணும், ஸோ எந்த டேட்டையும் செலக்ட் பண்ணணும். டெப்த் ஷோல்டர் வேணுமா டிப் வேணுமா, ஸோ இதையும் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டா இருக்கு. ஸோ சாம்பர் இந்த இடத்துல கொடுத்து நீங்க அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இதுல வந்து நீங்க வந்து அந்த த்ரெட் உடைய கான்செப்ட் இங்க தெரியணும்னா இந்த இடத்துல ஷேவ் வித் வேவ் ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த வேவ் ஃபார்ம்ல இந்த த்ரெட் உடைய கான்செப்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இது இந்த ஆப்ஷன் இருக்குது ஷேட் வித் எட்ஜிங். இது நமக்கு வந்து அதிகமாயிட்டுல. ஸோ இதே இதான் கான்செப்ட் தான் நம்ம திருப்பியும் இதே மாதிரி சேஞ்ச் பண்றோம். வேல்யூ கொடுத்து இந்த இடத்துல ஹோல் டெப்த் இருக்குது 35 கொடுத்துட்டு நீங்க அப்ளை கொடுத்துருங்க. அதாவது ஒரு ப்ளூ கலர்ல லைன் ஷேப் நமக்கு தெரியும் வேவ் ஃபார்ம்ல. ஸோ இதுவும் நமக்கு தெரியும் ஒரு டாட்டர் மாதிரி தெரியும். ஸோ இதுதான் இந்த த்ரெட்டட் ஹோல். ஸோ இதை நமக்கு முக்கியமா கவனிக்கணும். அப்போ த்ரெட் ஹோல் என்ன நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி லாஸ்டா நம்ம இருக்கிறது இந்த ஹோல் சீரீஸ். இந்த ஹோல் சீரீஸ்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள நீங்க வந்து ஹோல்ஸ் டைரக்டாவே நீங்க வந்து இதே ஆப்ஷனை நீங்க ஒன்னொன்னா நீங்க செலக்ட் பண்ணலாம் இருக்குது. இந்த ஹோல் சீரீஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்றது கான்செப்ட் வச்சுக்கிட்டு ஸோ இதே மாதிரி நீங்க ஒன்னொன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு பாயிண்டா நீங்க கொடுத்து வச்சு பாருங்க. ஸோ இந்த ஹோல் சீரீஸ் நம்ம வைக்கலாம். ஸோ ஸ்டார்ட் எண்ட், ஸோ சிங்கிள், இந்த கவுண்டர் போர்டு, அதே மாதிரி மிடில், ஸோ என்ன மாதிரி ஒரு டயமீட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, சாம்பர், ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ எண்டில் என்ன மாதிரி ஸ்க்ளூ கிரியன்ஸ், த்ரெட் ஹோல், ஸோ இதெல்லாம் நீங்க வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். நம்ம ஏற்கனவே எதெல்லாம் பார்த்தோமோ அதுதான் நம்ம திருப்பி வந்துட்டு இருக்கோம். ரிலீஃப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன ஆப்ஷனோ அதே தான், ஸ்டார்ட் சாம்பர் எண்ட் சாம்பர். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சீரீஸா வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ஆப்ஷன். ஸோ இப்போ நமக்கு மெயினா இருக்கக்கூடிய கான்செப்ட் இதுவே. அப்போ சிம்பிள், கவுண்டர் போர்ட், கவுண்டர் செங்க், டேப்பர், த்ரெட். ஸோ இந்த மெயின் கான்செப்ட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம். ஸோ இவ்வளவு தான் இந்த ஹோலை பத்தி இருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க இது வரைக்கும் நீங்க பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.